ஒரு படத்துடைய ஜீவனுங்கிறது இமோஷன் நினைக்கிறீங்களா இல்லை காட்சியாக்கம் நினைக்கிறீங்களா? So staging will help, but emotion will only drive. Staging can help in a better way, பட் ஆனால் எமோஷன் தான் சார். எமோஷன் இல்லாத படம் வந்து உயிரிழக்க படம் தான் அது. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த 3 படத்தையும் நீங்கள் இப்போ இந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்த 3 படங்களையும் சொன்னால் ஆல் 3 ஃபிலிம்ஸ் டீல்ஸ் வித் 2 விஷயம் தான். ஒன்று அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அண்ட் இன்னொன்று ஃபேமிலிக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஹீரோஸ். அண்ட் அதுதான் அங்கே பொண்ணு, அதுதான் இங்கே விக்ரமில் பேரன், திருப்பி இங்கே வந்து விஜயனோட கேரக்டரில் பையனும் பொண்ணு. ஸோ நீங்கள் ஸ்டேஜிங் தாண்டி எமோஷனாக யோசிச்சிங்கன்னா, இப்போ அந்த காஃபி ஷாப் ஃபைட் லியோவில் நடக்குது அப்படின்னா, நீங்கள் அதே ஃபைட்டில் அந்த குழந்தை இல்லைன்னா அந்த ஃபைட்டோட ஸ்டேஜிங் வேறு. அந்த ஃபைட் வந்து இன்னுமே அழுத்தம் இல்லாமல் இருக்கும். பட் அந்த குழந்தை அவங்க அப்பா சண்டை போடுறத பார்க்குற ஒரு பொசிஷனில் தள்ளப்பட்டு உட்காந்துருக்கு, அந்த வைலன்ஸை பார்க்குற இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க அப்பா சண்டை போடுறதெல்லாம் தாண்டி அவன் பொண்ணு எப்படி கவனிக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல, கொலை நடக்குது, அவள் சேஃபாக இருக்காரா, அந்த எவ்வளோ பெரிய ட்ராமாக்குள்ளே அந்த பொண்ணு போகிறக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது நீங்கள் ஸ்டேஜிங்கில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் ஆகிடுறீங்க. ஓகே, அப்போ அங்கே டிரைவிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னா, இங்கே சண்டைங்கிறது தான் மேஜர். பட் ஆனால் அதை தாண்டி என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கான், நான் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதே என் பொண்ணு பார்த்துட்டு அவளுக்கு தெரியாமல் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது ஒன்று இல்லை. இங்கே ஒருத்தனை இப்படி பிடிச்சிருக்கும் போது கூட இப்படி திரும்பி கண்ணை மூடிட்டு இப்படி பண்ணுவார், பார்க்காத கண்ணை மூடின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறதெல்லாம். ஸோ அதுதானே மேஜர் எமோஷன் போயிட்டு நீங்கள் விக்ரம் ஒரு ஆக்ஷனை எது வேலிடேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க லோகேஷ்? அது பின்னால் இருக்க இமோஷனா இல்லை அதை காட்சிப்படுத்தும் விதமா? ஆக்சுவலி எமோஷன் தான் சார், பின்னாடி இருக்க எமோஷன் தான் சார். அண்ட் தி ஆக்டர்ஸ் வித் தேர் பெர்ஃபார்மன்ஸஸ் அதை எவ்வளோ தூரம் ஆடியன்ஸுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்களோ, அண்ட் தட்ஸ் ஹோ இட் வின்ஸ் பிக் அண்ட் விட் வின்ஸ் ஆல் த ஹார்ட்ஸ். நீங்கள் விக்ரம் அதே மாதிரி இந்த ஃபைட் மாதிரி அதில் சிமிலர் ஃபைட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை எந்திரிச்சிச்சுன்னா தூங்கிடக்கூடாதுங்கும் போது சத்தம் இல்லாமல் சண்டை போடணும்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அந்த மீடியை டச் பண்ணும்போது இப்போ ஃபைட் எல்லாம் தாண்டி எல்லாரும் சப்கான்ஷியஸாக என்ன ஆகிடும், அந்த குழந்தை எந்திரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூடில் போயிடுவாங்க. நீங்கள் அந்த ஃபைட்டை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பால் பூட்டியில் பால் கறப்பார். ஆமாம், தட் சம்ஸ் எவ்ரி திங். அந்த ஃபைட்டே எதுனாலங்கிறதுல இது இருக்கும், குழந்தைக்கு இது பண்ணணுங்கிறது மட்டும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதுக்கு ஒரு ஷார்ட் எங்கே வச்சுருப்பேன்னா, அந்த பால் கலக்கி ஊற்றும் போது இவர் கையிலலாம் சிந்திப்பார், இந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகிருக்கும், ஷேட்டர் ஆகிருப்பார், எமோஷனில் பையன் இறந்துருப்பான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடி போயிருப்பார். இப்போது இந்த வீட்டுக்கு நான் தான் கேர் டேக்கர், திருப்பி நான் தான் பார்த்துக்கணும், நான் ஸ்டெடியாக இருந்தால் தான் என் பேரனை காப்பாற்ற முடியும்னு நினைக்கும் போது இங்கே பால் கலக்கி இருக்கும்போது பின்னாடி ஒருத்தனை ஷூட் பண்ணுவார். அவ்வளோ நிதானத்துக்கு வந்துடுவார். அண்ட் நீங்கள் என்ன ஸ்டேஜ் பண்ணாலும் கமல் சார் இப்படி கலக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் துப்பாக்கி கேட்குது, நின்று இப்படி பார்த்துட்டு திருப்பியும் கலக்க வரல, அது என்ன ஸ்டேஜிங் பண்ணாலும் வராது. அது அந்த எமோஷன் அந்த ஆக்டர்ஸ் கொண்டு வர விஷயம் தான். அண்ட் ஐ ட்ரைட் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இன் கூலி ஆல்சோ.